வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். என்னம்மா ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு என்று அழுது கொண்டே ஓடி வந்து அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள் ரஞ்சனி. எல்லாம் உன் தங்கச்சி செஞ்சு வச்ச குளறுபடிதான். என்னை கேட்காமலேயே சம்மந்தி வீட்டுக்கு போய் நாங்கள் பணம் நகை எதுவும் கொடுக்க மாட்டோம், கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தணும் அப்படி இப்படின்னு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்திருக்கா. அவங்களுக்கு கோபம் வராதா என்ன? உன் மாமியார் ஃபோன் பண்ணி என்கிட்ட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு அவள் அங்கே போயிருக்கிற விஷயமே தெரிஞ்சுது. என்கிட்ட சொல்லாமல் எவ்வளவு பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்கா. ஐயோ, இப்போ என்ன சொல்லி அவங்கள நான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே என்று தலையில் அடித்து கொண்டாள் கமலா. அம்மா, அப்போ இந்த கல்யாணம் நடக்காதா? பவி, எனக்கு கல்யாணம் நடக்காதா? வேண்டாமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என் கல்யாணத்துக்காக நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் உயிரோடு இருந்தால் தானே எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணலைன்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் உயிரோடு இல்லைன்னா உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. ஆமாம், அதுதான் சரி, நான் செத்துடுறேன் என்று அழுது கொண்டே அவள் அறைக்குள் ஓட பயந்து போன கமலாவும் பவித்ராவும் அதிர்ச்சியாய் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே, ரஞ்சனி இருமா, பவி அவளை பிடி கத்தினாள் கமலா. அவள் பின்னாலேயே இருவரும் ஓடினார்கள். அவர்கள் வருவதற்குள் கதவை உள்ளிருந்து பூட்டிக் கொண்டாள் ரஞ்சனி. போச்சு, என் பொண்ணு ஏதோ பண்ணிக்க போறா, எல்லாமே உன்னாலதான் என்று அழுது கொண்டு கதவை தட்டி கொண்டிருந்தாள் கமலா. அக்கா, கதவை தர, நான் சொல்றத கேளு. பவித்ராவும் சேர்ந்து கதவை தட்டினாள். பின்பக்கம் ஓடிய கமலா ஜன்னல் வழியாக பார்க்க ரஞ்சனி திருமணம் நடக்காது என்ற மன உளைச்சலில் சேலையை எடுத்து அதை தூக்கு கயிறாக மாற்றி கொண்டிருந்தாள். அதை பார்த்தவுடன் உயிரே போய்விட்டது கமலாவிற்கு. அவள் பவித்ராவை அழைக்க இருவரும் சேர்ந்து கதவை தள்ளி பார்த்தார்கள். கதவு திறக்கவில்லை. இனியும் தாமதித்தால் ரஞ்சனி உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்பதை உணர்ந்த பவித்ரா உடனே ஓடிச் சென்று பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒருவரை அழைத்து வந்தாள். மூவரும் சேர்ந்து கதவை உடைக்க சிறிது நேர போராட்டத்திற்கு பின் கதவு தானாக திறந்து கொண்டது. அதற்குள் தன் கழுத்தில் சேலையை மாட்டி முடிச்சிட்டு கொண்டு நின்று சேரை காலால் உதைத்திருந்தாள் ரஞ்சனி. மூவரும் சேர்ந்து அவளை பிடித்து மெதுவாக கீழே இறக்கினார்கள். ரஞ்சனி என்று கமலா மேலே விழுந்து கத்த, அக்கா என்று அவளை கட்டி கொண்டாள் பவித்ரா. பாத்தியாடி, அவ சாக போயிட்டா, இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கண்ணீர் மல்க பவித்ராவை சாடினாள் கமலா. மெதுவாக கண் விழித்த ரஞ்சனி, அம்மா, நீங்க வேணும்னா இப்போ என்னை காப்பாத்திருக்கலாம். எனக்கு அவரோட கல்யாணம் நடக்கலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ரஞ்சனி தழுத்த குரலில் சொல்ல, ஐயோ என் செல்லமே என்று மகளை கட்டி கொண்டு அழுதாள் கமலா. செய்வதறியாது தன் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள் பவித்ரா. உனக்கு என்ன பவி பிரச்சனை? அதான் உங்க முதலாளி பணம் கொடுக்கறதா சொன்னாரே, அதை வாங்கிட்டு வந்து கல்யாணம் நடத்துறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அக்காவுக்காக இவ்வளவு பெரிய கடனை வாங்குறதான்னு தானே யோசிக்கிற என்று கமலா சாட, அம்மா அது அப்படி இல்லை, அது வந்து என்று அவள் உண்மையை சொல்ல முயல. நீ எதுவும் பேச வேண்டாம் பவி, உனக்கு கடைசியா ஒன்று சொல்றேன். நானும் ரஞ்சனியும் உயிரோடு இருக்கணும்னு நீ நினைச்சா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வை. இது உங்க அப்பா மேல சத்தியம் என்று கமலா சொல்லிவிட தன் தந்தையின் போட்டோவை பார்த்தபடியே கண்ணீர் மல்க சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள் பவித்ரா. இப்போது வேறு வழி. ஹர்ஷவர்தனிடம் மீதி பணத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும். கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் பணத்தை சும்மா கொடுப்பானா என்ன? எப்போது இப்படி ஒரு நேரம் வரும் என்று காத்து கொண்டல்லவா இருக்கிறான். சிறிது நேரம் அழுது கொண்டே சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்திருந்தவள் கடைசியாக தன் வாழ்க்கையை பணயம் வைத்தாவது அக்கா ஆசைப்படும் வாழ்க்கையை கொடுப்பது என்று முடிவுக்கு வந்துவிட்டாள். எழுந்து நின்றாள். கண்களை துடைத்து கொண்டாள். கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். மணி 6 இருந்தது. அக்கா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ முத்துவேலையே கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இனிமேலும் இந்த மாதிரி முட்டாள்தனமா எந்த முடிவும் எடுத்துடாத. அம்மா, மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடுங்க, குறித்த நாளில் குறித்த டைமில் கல்யாணம் நடக்கும். அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துடலாம். நான் போய் முதலாளிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். தீர்க்கமாய் பேசிவிட்டு தன் கைப்பையை எடுத்து கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினாள் பவித்ரா. ஹர்ஷா இப்போது எங்கே இருப்பான் என்று தெரியவில்லை. தலைமைச் செயலகத்தில் இருப்பானா, இல்லை தொழில் விஷயமாக வேறு எங்காவது வெளியில் சென்றிருக்கிறானா, அலுவலக நேரம் முடிந்து வீட்டிற்கு சென்று விட்டானா? பல யோசனைகள் அவள் மனதில். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தவள் தன் மொபைல் போனை எடுத்து அவனுக்கு கால் செய்தாள். பவித்ராவின் போன் வரவும் புருவங்கள் முடிச்சிட ஆச்சரியப்பட்டு போய் போனை எடுத்தான் ஹர்ஷவர்தன். ஏய் ஸ்வீட்டி, நீயா? நம்பவே முடியல. நீ எனக்கு கால் பண்ண மாட்டியே, என்ன அதிசயமா கால் பண்ணியிருக்க? சார், நான் உங்களை உடனே மீட் பண்ணணும். ஆஃபீஸில் இருக்கீங்களா
என்று மிருதுவான குரலில் கேட்டாள் பவித்ரா. மீட் பண்ணணுமா? எதுக்கு? ஓ, பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டியா என்று அவன் கேட்க பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் பெண் அவள். சிறிது நேரம் மௌனமாய் யோசித்த அவன் இதழ்களில் வெற்றி புன்னகை. ஓகே, மீட் பண்ணலாம். நான் இப்போ ஆஃபீஸில் இல்லை, என்னோட ஃப்ளாட்டில் இருக்கேன். லொக்கேஷனை உனக்கு ஷேர் பண்ணுறேன், வந்துடு என்று சொல்லி ஃபோனை வைத்தவன் அடுத்த நொடிய வாட்ஸ்அப்பில் தன் வீட்டு லொக்கேஷனை பவித்ராவிற்கு ஷேர் செய்தான். அதை பார்த்து கொண்டே பஸ்ஸில் ஏறி அமர்ந்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. பேருந்தில் 15 நிமிட பயணம். பஸ் நிறுத்தத்தில் இறங்கி ஹர்ஷா அனுப்பிய லொக்கேஷனை பார்த்து கொண்டே அபார்ட்மெண்ட் வாசலை வந்தடைந்தாள். மாலை சூரியன் அந்த அபார்ட்மெண்ட் முழுவதையும் தன் தங்க நிற ஒளியால் நனைத்திருந்தான். வெளியில் நின்று வாட்ச்மேனிடம் ஹர்ஷா அனுப்பியிருந்த ஃப்ளாட் எண்ணை சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அந்த வானுயர்ந்த கட்டிடங்களும் சகல வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்டமான வளாகமும், எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென புல்வெளிகளும் அது பணம் படைத்தவர்கள் மட்டுமே வாழும் தனி உலகம் என்பதை பறைசாற்றியது. ஒரு பெரிய பெருமூச்சுடன் லிஃப்டில் ஏறியவள் 10வது மாடியை வந்தடைந்தாள். பிளாட் நம்பர் 26 என்று அவன் அனுப்பிய குறுஞ்செய்தியை பார்த்து கொண்டே தேடியவளின் கண்களில் நம்பர் 26, அதற்கு கீழே ஹர்ஷவர்தன் வீக்லோ என்ற பெயர் பொறித்த பலகை தென்படவே இதுதான் அவரோட பிளாட் என்ற மனதில் நினைத்தவளாய் வெளியில் இருந்து அழைப்பு மணியை அழுத்தினாள் பவித்ரா. கதவு திறந்துதா இருக்கு, உள்ளவா என்று மென்மையாக ஒலித்தது ஹர்ஷவர்தனின் குரல். பெரிய வரவேற்பறை, வெண்மை நிற லெதர் சோஃபா, வெள்ளை சுவரில் சற்று மங்களாக ஒளிரும் பெயிண்டிங், பக்கத்தில் மர அலமாரியில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள், ரூம் ஃப்ரெஷ்னர் வாசனையோடு சேர்ந்து அவன் பயன்படுத்தும் பெர்ஃப்யூமின் வாசனையும் கலந்து அவள் நாசியை நிறைத்தது. உள்ளே வந்தவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரையும் காணவில்லை. அவ்வளவு பெரிய வரவேற்பறையில் படபடக்கும் இதயத்துடன் தனியாக நின்றிருந்தாள். என்ன ஸ்வீட்டி, இவ்வளோ தூரம் என்ன பக்கம் ஃப்ளாட் வரைக்கும் தேடி வந்திருக்க? அவன் குரல் மட்டும் கேட்டது பவித்ராவிற்கு. எங்கே இருக்கிறான்? குரல் மட்டும் கேட்கிறது என்று சுற்றி சுற்றி பார்த்தவள் பால்கனி பக்கம் பார்வையை திருப்ப அங்கிருந்த குரோட்டன் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வார்த்தைகள் வரவில்லை, வெறும் காற்றுதான் வந்தது பவித்ராவிற்கு. ஆனாலும் அவன் புரிந்து கொண்டான். உக்காரு, 1 மினிட் வரேன் என்றான் அவளை திரும்பி பார்த்தபடியே. எப்போதும் கோட் ஷூட் ஷூ என்று ஃபார்மலாய் அலுவலகத்தில் இருப்பவன் இன்று ஆம்கட் பனியனும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்து சர்வ சாதாரணமாக இருந்தான். உக்கார் ஸ்வீட்டி, முதல்ல காஃபி குடிக்கலாம், அப்புறமா பேசலாம் என்று தன் ஈர கையை டவலை துடைத்து கொண்டே அவளிடம் வந்தான் ஹர்ஷவர்தன். என்ன குடிக்கிற, காஃபியா டீயா? அவன் கேட்க, சார் எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள் பவித்ரா மென்மையான குரலில். நோனோ, ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்க, கண்டிப்பாக நீ ஏதாவது குடிக்கணும். இல்லை சார், எனக்கு வேண்டாம் அவசரமாய் மறுத்தாள். நான் உன்னை உட்காருன்னு சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, அவன் அதிகாரமாய் சொல்ல பவித்ரா தயங்கினாள். அவன் நின்று கொண்டிருக்கிறான், அவள் எப்படி உட்கார முடியும்? முதலாளியாயிற்றே. அவள் மனதை புரிந்து கொண்டவன், எங்க நான் உனக்கு பாஸும் இல்லை, நீ என்கிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃபும் இல்லை, என் வீட்டுக்கு வந்திருக்க, ஸோ நீ என்னோட கெஸ்ட், புரிஞ்சுதா? உட்கார் சொல்லிக்கொண்டே அவனும் அவள் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொள்ள இப்போது சற்று தயக்கம் தளர்ந்து சோஃபாவின் முன்பக்க ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் பவித்ரா. அவள் தவிப்பை பார்த்து இதழ் விரிக்காமல் உள்ளுக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டவன், நான் கேட்டதுக்கு நீ இன்னும் எனக்கு பதிலே சொல்லலையே என்றான். சார், பதிலா என்று பவித்ரா ஒன்றும் புரியாமல் குழப்பமாய் அவனை பார்க்க, என்ன நீ, நான் பேசினாவே ஷாக் ஆகிற? காஃபி குடிக்கிறியா டீ குடிக்கிறியான்னு கேட்டேன், அதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லலையே. அதை தான் சொன்னேன் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல பவித்ரா யோசனையாய் அவன் முகம் பார்த்தாள். என்ன ஸ்வீட்டி, நீ ஒரு காஃபி குடிக்க இவ்வளோ யோசிக்கிற? ஓ, இந்த சினிமாவில் வர மாதிரி கூல்ட்ரிங்க்ஸில் ஏதாவது கலக்கி கொடுத்து உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? அவள் மனதில் நினைத்தது அவனுக்கு தெரிந்து விட்டது. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், முழுசா உன் சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்கும் அவன் அழுத்தமாக கூறி முடிக்க இதற்கு மேலும் வேண்டாம் என்று சொல்ல முடியாதவளாய், சார் காஃபி போதும் கொஞ்சமா என்றாள் சங்கடமாக. காஃபியா என்று தன் தாடியில் கை வைத்து யோசித்தவன், ஆனா நான் போடுற காஃபி ரொம்ப மோசமா இருக்குமே, என்னாலேயே அதை குடிக்க முடியாது, நீ எப்படி குடிப்ப? ரொம்ப கஷ்டமாச்சே என்றான். பவித்ராவிற்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. இவன் என்னதான் சொல்ல வருகிறான்? எதுவும் வேண்டாம் என்றால் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறான். சரி, வற்புறுத்துகிறானே என்று ஏதோ ஒன்றை சொன்னால் அதை கொடுக்க முடியாது என்கிறான். அவள் யோசனையாய் அமர்ந்திருக்க, நான் போடுற காஃபி டீ ரெண்டுமே வாயில வைக்க முடியாது,
நீ இன்னைக்கு என்னோட கெஸ்ட். அந்த காஃபியை உனக்கு கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். எனக்கும் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, காஃபி குடிச்சே ஆகணும். ஸோ நீ என்ன பண்ணுற, கிச்சனுக்கு போய் எனக்கு உனக்கு 2 பேருக்கும் சேர்த்து 2 காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. எனக்கு பிளாக் காஃபி, சர்க்கரை கம்மியாக. அங்கே கிச்சனில் செல்ஃபில் காஃபி தூள், சுகர் எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது. சொல்லிவிட்டு அவன் டிவியை ஆன் செய்து ஸ்போர்ட்ஸ் சேனலை போட்டு பார்த்து கொண்டு உட்கார்ந்து விட, இப்போதுதான் நான் முதலாளியும் இல்லை நீ ஸ்டாஃபும் இல்லை என்றான். அதை மறந்துவிட்டு அலுவலகத்தில் வேலை சொல்வது போல எவ்வளவு ஈஸியாக போய் காஃபி போட்டு எடுத்து வா என்கிறான். பவித்ராவிற்கு கோபமாய்த்தான் வந்தது. நான் என்ன இவன் வீட்டு வேலைக்காரியா, இல்லை இவன் பொண்டாட்டியா? எவ்வளவு அதிகாரமாய் சொல்கிறான். ஆனால் அவனிடம் தன் கோபத்தை காட்டும் நிலையில் அவள் இல்லையே. ஓகே சார் என்று சொல்லிவிட்டு எழுந்தவள், சார் கிச்சன் என்று கேட்க, அதோ அந்த பக்கம் என்று அவள் முகத்தை பார்க்காமல் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டே கையை நீட்டி காட்டினான் ஹர்ஷவர்தன். சமையல் அறைக்கு சென்றாள் பவித்ரா. சகல வசதிகளுடன் கூடிய நவீனமான சமையலறை. காஃபி போட பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வின் மேல் வைத்துவிட்டு அடுப்பை பற்ற வைக்க லைட்டரை தேடினாள். அது லைட்டரை தேவைப்படாத ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் என்பது பவித்ராவிற்கு தெரியவில்லை. அக்கம் பக்கம் சுற்றி பார்த்துவிட்டு அருகில் இருந்த டிராயர்களை திறந்து லைட்டரை தேடினாள். அது கிடைக்காமல் போகவே அவனிடமே கேட்டு விடுவது என்று முடிவு செய்தவள், சார் இங்க லைட்டர் இல்லையே என்று கேட்க, லைட்டரா? லைட்டர் எதுக்கு? சிகரெட் குடிக்கிற பழக்கமெல்லாம் உனக்கு இருக்கா என்ன? என்னோட ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. தன் சிரிப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் பெண்ணவளை பங்கம் செய்தான் ஹர்ஷவர்தன். அவன் பேச்சில் பொறுமை இழந்து கோபம் வந்தது பவித்ராவிற்கு. சார் நான் லைட்டர் கேட்டது ஸ்டவ் ஆன் செய்யறதுக்கு. அவள் விளக்கம் கொடுக்க, அது ஆட்டோமேட்டிக் ஸ்டவ், ஆன் பண்ண லைட்டர் எதுவும் தேவையில்லை, அப்படியே ஆன் பண்ண எரியும் என்று அவன் விளக்கி சொல்ல முயற்சித்து பார்த்தாள். முயற்சி வீணாகவில்லை. அடுத்த சில நொடிகளில் அடுப்பை எரிய ஆரம்பிக்க நீரை சுட வைத்து அவன் கேட்டது போலவே சர்க்கரை குறைவாக போட்டு அவனுக்கு ஒரு காஃபி தயாரித்து விட்டு பெயருக்கு என்று 4 சிப் அளவிற்கு கொஞ்சமாக அவளுக்கு ஒரு கப்பில் ஊற்றிக்கொண்டாள். சார் காஃபி என்று காஃபி கப் இருந்த ட்ரேயை அவனிடம் நீட்டினாள் பவித்ரா. ஒரு கப்பில் அதிகமாகவும் இன்னொரு கப்பில் குறைவாகவும் காஃபி இருப்பதை ஆராய்ச்சியாக பார்த்தவன் அந்த குறைவாக இருந்த காஃபி கப்பை எடுக்க போக, சார் அது எனக்கு, நீங்க இதை எடுத்துக்கோங்க என்று அவனுக்காக தயாரித்த காஃபி கப்பை காட்ட, இது உனக்கா? இதுல காஃபியே இல்லையே. இந்த சீரியல்ல வர்ற மாதிரி கையில வெறும் கப்பை வச்சுக்கிட்டு குடிக்கிற மாதிரி நடிக்க போறியா என்று நக்கலாக கேட்டான் ஹர்ஷவர்தன். சார் எனக்கு கொஞ்சம் போதும் என்றவளை பொருட்படுத்தாமல் 2 கப்பையும் 2 கைகளால் எடுத்துக்கொண்டான். அவள் அவனுக்கானது என்று சொன்ன கப்பில் ஒரு சிப் காஃபியை சுவைத்து பார்த்தான். பர்ஃபெக்ட் என்று சொல்லிவிட்டு இன்னொரு கையில் இருந்த பவித்ராவின் காஃபி கப்பிற்கு அவன் கப்பில் இருந்த காஃபி சிறிதை ஊற்றினான். இப்போது 2 கப் காஃபியும் தராசில் வைத்தால் ஒரே அளவில் இருக்கும். அந்த அளவுக்கு 2 கப்பையும் சமநிலைப்படுத்தி இருந்தான். இப்போது அவள் காஃபி கப்பை அவளிடம் நீட்டினான். தயங்கினாள் பவித்ரா. ஏன், என்னாச்சு? காஃபி குடிப்பதானே? அவன் புருவம் சுருக்கி கேட்க, சார் அது நான் எச்சில் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா கொமட்டிட்டு வரும் என்று அவள் தயங்கி தயங்கி சொல்ல, ஓ நீ எச்சில் சாப்பிட மாட்டியா? அப்போ இனிமே சாப்பிட்டு பழகிக்கோ என்று சொல்லி காஃபி கப்பை அவளிடம் நீட்டினான். முகத்தை சுளித்தாள் பவித்ரா. இதுல என்னோட எச்சில் என்ன லிட்டர் கணக்காவா உள்ள இருக்கு? டிகாஷன் சுகர் கரெக்டா இருக்கான்னு லைட்டா ஒரு சிப் தான் பண்ண, அதுல என்ன ஆயிட போகுது, இந்த குடி என்று அவன் கட்டளையிட விழித்து நின்றவளோ, இல்ல சார் சூடா இருக்கு, ஆறட்டும் என்று சொல்லி காஃபி கப்பை வாங்கி டேபிளின் ஓரமாக வைத்தாள். காஃபி குடிக்காம நீ இங்க இருந்து போக முடியாது என்றவன், இப்ப சொல்லு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே. காஃபியை குடித்து கொண்டே தொலைக்காட்சி பெட்டியில் கண்களை வைத்து கொண்டு கேட்டான். சார் எனக்கு பணம் வேணும். அக்கா கல்யாணத்துக்கு நீங்க கொடுக்கறதா சொன்ன பணம் 15 லட்சம் வேணும். ஒரே மூச்சில் கேட்டு முடித்து விட்டாள். காஃபி குடிப்பதை நிறுத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியில் இருந்து தன் கண்களை எடுத்து அவளை அழுத்தமாக பார்த்தான் ஹர்ஷவர்தன். அவ்வளவு பணத்தை ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு அட்வான்ஸா நம்ம கம்பெனி கொடுக்கறது கிடையாது. நாம கம்பெனி மட்டும் இல்லை, வேற எந்த கம்பெனிலையும் கொடுக்க மாட்டாங்க. எதுவும் தெரியாதவன் போல பேசினான் ஹர்ஷவர்தன். பவித்ரான்ற பீச் ஹவுஸில் நான் உங்களிடம் வேலை செய்பவள் என்ற முறையில் அட்வான்ஸ் பணம் வாங்கத்தான் வந்தேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை என்று அவள் சொன்னதையே இன்று அவளுக்கு திருப்பிச் சொன்னான் ஹர்ஷவர்தன். சில நொடிகள் மௌனம். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை.
ஹர்ஷவர்தன் மீண்டும் காஃபியை குடித்தபடியே தொலைக்காட்சி பெட்டியில் விளையாட்டு போட்டியை ரசித்துக் கொண்டிருந்தான். அவளே பேசட்டும் என்று விட்டுவிட்டான். புரிந்தும் புரியாதது போல நடிக்கிறான் என்பது பவித்ராவிற்கும் தெரிந்தது. மனதை கல்லாக்கி கொண்டு பேசினாள். சார், எனக்கு பணம் இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் என்றவளுக்கு அடுத்து பேசுவதற்கு நான் எழவில்லை. அவன் முகத்தை பார்க்கவில்லை, தலையை குனிந்திருந்தாள். கண்களிலிருந்து துளிர்த்த கண்ணீரின் ஒரு சொட்டு அவள் வெளி கடந்து உருண்டு கன்னங்களை நனைத்திருந்தது. நல்லா யோசிச்சு பேசு, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ஹர்ஷா அவள் முகம் பார்க்காமல் தொலைக்காட்சி பெட்டியில் வந்து கொண்டிருந்த கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டே பேசினான். மீண்டும் சில நொடிகள் மௌனம். முடிவு பண்ணிட்டேன் சார், பேச்சு மாற மாட்டேன். விசும்பலுடன் வந்தது அவள் குரல். ஏய், அலறியா? எனக்கு இந்த அலறது, மூக்கு சிந்துறது, கண்ணீர் வடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தாவே அலர்ஜி. எனக்கு பிடிக்காது, பக்கத்திலே வரமாட்டேன். நான் ஒன்றும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே வர சொல்லலையே, நீயே தானே என்னை தேடி வந்த. அவள் பக்கம் திரும்பி அவளை பார்த்து கொண்டே பேசினான். அவன் சொல்வதும் சரிதானே. அவள் சூழ்நிலைக்காக இப்போது அவனை தேடி வந்திருக்கிறாள். அவன் ஒன்றும் நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லையே. சார், நான் அழல, சந்தோஷமா தான் இருக்கேன். தன் சேலை முந்தானையை எடுத்து கண்ணீரை துடைத்து கொண்டாள். தாட்ஸ் மை கேர்ள், அப்போ ரெடியா இருக்க? அவளை நேருக்கு நேர் பார்த்து கொண்டே கேட்டான். பவித்ராவோ குனித்தபடியே தன் சேலை முந்தானியின் தலைப்பை இரு கைகளாலும் முறுக்கி கொண்டே தலையை மட்டும் அசைத்தாள். அப்படின்னா எனக்கும் ஓகேதான் என்று எழுந்து வந்து அவள் அருகில் உட்கார்ந்தான் ஹர்ஷவர்தன். மெதுவாய் அவள் தாடையை பிடித்து அவள் முகத்தை நிமிர்த்தினான். சிறுத்தையிடம் மாட்டிய புள்ளிமானாய் உடல் நடுங்க ஆரம்பிக்க முகம் முழுவதும் வியர்வையின் துளிகள். தன் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து அவள் முகத்தில் இருந்த வியர்வை துளிகளை ஒற்றி எடுத்தான் ஹர்ஷவர்தன்.